எட்டோபிகோ இரட்டை கொலை வழக்கு தாய் பாட்டியை கொலை செய்த குற்றவாளி 1 வருடத்துக்கு பிறகு கைது. கடந்த கோடை காலத்தில் தெற்கு எட்டோபிகோ பகுதியில் தனது தாயையும் பாட்டியையும் கொலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த 34 வயதான ஜோசப் அயலா என்பவர் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இரட்டை கொலை சம்பவம் கடந்த வருடம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆல்டவுட் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் இடம்பெற்றிருக்கிறது. குடும்ப உறுப்பினர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் ஷரோன் மற்றும் கொலின் ஃப்ரேசர் என்று அடையாளம் காணப்பட்ட 2 பெண்களின் சடலங்களை கண்டெடுத்தனர். மரணித்த தாய் பாட்டி இருவரையும் கொன்ற குற்றச்சாட்டில் மகன் ஜோசப் அயலாவுக்கு எதிராக பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 வருடமாக தலைமறைவாக இருந்த அயலா திங்கட்கிழமை பிற்பகல் எட்டோபிகோவிலேயே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர்.